ஒரு நாள் ஃபுல்லாக செம்ம வெயிலில் சுற்றி திரிஞ்சு ஃபோட்டோ எடுத்த சில ஃபோட்டோஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சன்ஸ்க்ரீன் போட்டனால என் மூஞ்சி தப்பிச்சது. இல்லைன்னா அடுத்த நாளே அவ்வளோ பிரேக் அவுட்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு என் முகம் சென்சிட்டிவ் ஆகிடும். ஸோ சன்ஸ்க்ரீன் போட்டனால தப்பிச்சேன். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டெர்மாவோட இந்த ஃபிக்ஸ்டெர்மா ஷேடோ SPF 50 ஜெல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா PA++ இருக்குது, UVA UVB ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது பெஸ்ட்டு ஃபார் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். ஸோ ஆக்னியில் சம்டைம்ஸ் ட்ரை ஸ்கின்னும் இருக்கலாம், ஆயிலி ஸ்கின்னும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிற எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் ரொம்ப சூப்பராக செட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் கம்யூடஜெனிக், அதுவும் இல்லாமல் நான் ஆயிலி. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஆயில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் செட் ஆகாது. ஆயில் இருந்தால் தான் ஆக்னியே வரும் பயங்கரமாக. ஸோ அதனால் நான் ஆயிலாக இருக்குது. ஸோ டெர்மட்டாலஜி டெஸ்டட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 75 கிராம். ஸோ இதில் சின்ன டியூபும் வந்து இருக்குது, லைக் 40 கிராம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 640 ருபீஸ். சம்டைம்ஸ் உங்களுக்கு 100 ருபீஸ் ஆஃபர்லலாம் கிடைக்கும். நைக்காவோட பிங்க் சேல்லலாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ இதில் சின்ன டியூப் சொன்னால் இல்லையா 40 ml, அது வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ்க்குள்ளே வரும். ரொம்ப ஆஃபர்டபுள், ரொம்ப சேஃபும் கூட. மோஸ்ட் ஆஃப் த சன்ஸ்க்ரீன் வந்து பார்மசியில் சொல்கிறது, டாக்டர்கிட்ட சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்ட உடனே கருப்பாக இருக்குது, க்ரேயாக இருக்குது, ஸ்கின் வந்து ரொம்ப கருப்பாக மாற்றுது, போட்டால் ஆக்னி வருது, ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி தெரியுது, போட்டால் என் மூஞ்சே பார்க்க பிடிக்கல, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டாக்டர்கிட்ட போயும் செட் ஆகாத சில பேரெல்லாம் வந்து என்கிட்ட சஜஷன் கேட்பாங்க. ஸோ நான் வந்து என்னோட ஆக்னி ப்ரோன் ட்ரை ஸ்கின்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போயிலேருந்தே வந்து இந்த ஃபிக்ஸ்டெர்மா வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் நிறைய சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து நல்ல சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் ஃபார் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்குன்னா அது ஃபிக்ஸ்டெர்மா தான். ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் பேஸில் இருக்கும். ஸோ இது வந்து நான் ஆல்மோஸ்ட் நிறையா தீர்த்துட்டேன். ஸோ இது வந்து நான் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப லைட்டாக தான் இருக்கும், ஜெல் மாதிரி. நம்மளுக்கு வந்து போட்டதே வந்து தெரியாது, அந்தளவுக்கு ஒரு நல்லா ஸ்மூத்தாக வந்து க்ளைட் ஆகும். ஓகேங்க, ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குன்னா ஜஸ்ட் மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒரு சின்னதாக காம்பேக்ட் பவுடர் போட்டிங்கனாவே போதும், உங்களோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பேர் ஸ்கின்னில் போட்டு ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மேலே பவுடர் போட்டுக்கலாம். ஸோ அதுதான் நம்ம பண்ண முடியும். எனிவே சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து தெரியும். அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின் என்ன கலரில் இருந்தது, சன்ஸ்க்ரீன் போட்டு அது போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் வந்து எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதுன்னு நம்மளால் பார்க்க முடியும். இந்த சன்ஸ்க்ரீன் போடுறதுனால இந்த டோன் மட்டும் ஃபேர் ஆகிறதில்ல, இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால இப்போ நம்ம டிவி ரொம்ப நேரம் பார்க்குறோம், கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் பார்க்குறோம், ஃபோன் ரொம்ப நேரம் பார்க்குறோம் அப்படின்னாலும் இந்த நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது இந்த அல்ட்ரா லைட் சொல்லுவோம் இல்லையா, அதுலேருந்து கூட நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாத்துக்க முடியும். ஏஜிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸ்கின் வந்து ரொம்ப சாகி ஆகாமல் வயசான லுக்கெல்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ பெஸ்ட்டு ஃபார் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஈவன் எல்லா ஸ்கின்னுக்குமே சூப்பராக இருக்கும், ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு ஸ்பெஷலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். ஸோ ஒன்று வந்து இந்த விஷ்கேரோடது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் அண்ட் கீயோடது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராக செட் ஆகும். ஸோ இது ரெண்டுமே வந்து ஆயில் ஃப்ரீ சன்ஸ்க்ரீன், அதுவும் இல்லாமல் நான் கம்யூடஜெனிக், டெர்மட்டாலஜி டெஸ்டட். இது போட்டு உங்களுக்கு ஆக்னி வருதுன்னு இருக்காது. ஸோ நோ கலர் நோ ஃப்ரேக்ரன்ஸ். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஜெல் பேஸ்டு மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாட் அண்ட் கீயோட வாட்டர் மெலன் கூலிங் சன்ஸ்க்ரீன். இதில் வந்து SPF 50 இருக்குது, PA++ இருக்குது. ஸோ இது கூட வந்து ஹைலரோனிக் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில் UVA UVB IR அண்டு ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் எல்லாம் இருக்குது. 50 கிராம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 445 ருபீஸ் இருக்குது. சம்டைம்ஸ் ஆஃபரில் ஒரு 50 ருபீஸ் கிட்ட கம்மியும் ஆகும் நைக்கா மிந்த்ராலெல்லாம் பார்க்கும்போது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ தான். ஸோ இது போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹெவி ஃபீல் இருக்காது, ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகிற மாதிரி இருக்காது, நல்லாவே இருக்கும். ஸோ சேம் இதே மாதிரி தான் இதுவும். விஷ்கேரோட நியாசினமைட் ஆயில் பேலன்சிங் ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன். ஸோ மற்ற சன்ஸ்க்ரீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெல் பேஸ்டு இல்லை வாட்டர் பேஸில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், ரன்னி கன்சிஸ்டன்சியில் இருக்கும், லைட் அண்டு மேட் ஃபினிஷ். போட்டால் அது நம்மளுக்கு போட்ட மாதிரி இருக்காது, ஜஸ்ட்டு பிளெயின் ஸ்கின் மாதிரி இருக்கும், மேட் ஃபினிஷில் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா PA++ ப்ராட் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா PA++ இருக்குது, ப்ராட் ஸ்பெக்ட்ரம், SPF 50. நம்மளோட ஸ்கின்னில் நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிற ஆயிலை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கில் இருக்குது. இதுவுமே வந்து 50 கிராம் தான். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த 499 தான். ஸோ நம்மளுக்கு இது வந்து சம்டைம்ஸ் ஆஃபரில் ஈஸியாக வந்து கிடைக்கும்.
ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து 350க்குள்ளேயே வந்து வாங்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த டாட் அண்ட் கீயோடது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். இது இப்போ தண்ணி மாதிரி ஊற்றிருக்கு இல்லையா, இந்த கோடு போட்டிருக்கேன் இல்லையா இந்த இடத்துல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து விஷ்கேரோட ஆயில் பேலன்சிங் சன்ஸ்க்ரீன். என்னடா பால் மாதிரி தண்ணி மாதிரி இருக்கே, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் தருமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. செம்ம சூப்பராக இருக்கும். ரீசெண்டாக என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம் இந்த ஆயில் பேலன்சிங் சன்ஸ்க்ரீன். ஈவன் வின்டர் சீசனில் நான் இருக்கேன். ஸோ இப்போயுமே கூட இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராக செட் ஆகுது. இது ரெண்டுமே வந்து மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட். ஸோ மெடிக்கல் ஷாப்பில் ஒரு சன்ஸ்க்ரீன் சஜஸ்ட் பண்ணாங்க, வாங்கினேன். போட்டால் முகம் கருப்பாக இருக்குது, அது போட்டு என் மூஞ்சி வீணாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நைக்கா அண்ட் மிந்த்ராவில் இந்த நான் சொல்கிற சன்ஸ்க்ரீன் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு எது சூட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு 2 சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை நார்மல் ஸ்கின் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு 2 சன்ஸ்க்ரீன். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் நார்மல் ஸ்கின்னாக இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும். நம்ம மாய்ஸ்சரைசர்லாம் நம்ம போட்டால் எந்த மாதிரியான ஒரு ஹைட்ரேட்டட் ஃபீல் இருக்குமோ ஸோ அதே மாதிரியே இருக்கும். ஸோ ஸ்பெஷலி வந்து எனக்கு ஆக்னி இருந்தப்போ கூட நான் வந்து ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணது இந்த டெர்மா தான். இந்த டெர்மா கோவோட இந்த 1% ஹைலரோனிக் சன்ஸ்க்ரீன் ஆயில் ஃப்ரீ ஜெல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலும் போடலாம், ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கும் போடலாம். இது வந்து ஆல் ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன் தான். ஈவன் நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின் போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் இல்லை, கலர் இல்லை, ஜெல் பேஸ்டு ப்ளஸ் நியாசினமேட் ஜிங்க் இருக்கிறனால நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு டோன் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ யூவிஏ, யூவிபி ப்ரொடெக்ஷன், ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ SPF 50 PA++ இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேம் 50 கிராம். ஸோ 499 வரும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஆஃபரில் 100 rupees கம்மியாகவே கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சன்ஸ்க்ரீன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபாக்ஸ் ஸ்டைல் இது வந்து நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் 1 year முன்னாடி. ஸோ அகைன் இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ சம்மர் வருது இல்லையா, ஸ்கின்னை வந்து எப்படியும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும், அதனால சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ ஃபாக்ஸ் ஸ்டைலோட இந்த ஒரு கோல்டன் சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டியூவே ஃபினிஷை தரும். பலன்னு இருக்க மாதிரி காட்டும். சில சன்ஸ்க்ரீன் வந்து மேட் ஃபினிஷில் இருக்கும், சிலது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சப்புலான லுக் தரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளிட்டர் போட்ட மாதிரி ஒரு கிளாஸ் ஸ்கின் மாதிரி ஒரு லுக் வந்து தரும். ஸோ இதில் விட்டமின் சி அண்ட் நியாசினமேட் இருக்கிறனால நம்ம ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஆல் ஸ்கின் டைப், பட் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின்னுக்கு போட்டால் ரொம்ப சூப்பராக செட் ஆகும். சப்போஸ் நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் ஒரு வேளை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். பட் இந்த ஸ்கின் டைப்புக்கு ட்ரை நார்மல் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 80 கிராம், கிட்டத்தட்ட வந்து 600க்கு மேலே வருது. இதில் 50 கிராமும் வருது. ஸோ நீங்கள் சின்ன டியூபும் வாங்கிக்கலாம். ஸோ அகைன் 50 கிராம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 350 rupees தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, இதே இன்னும் வாங்கணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காசு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட 3-4 மாதம் வரையுமே வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கும். ஸ்கின்னில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 minute பார்த்திங்கன்னா சூப்பராக அப்சர்வ் ஆகிட்டு நல்லா ஒரு க்ளோ வந்து இருக்கும். ஸோ இது நீங்கள் போட்டு ரெகுலராக எப்பயும் போல் நீங்கள் நார்மல் பவுடர் இல்லை காம்பேக்ட் பவுடர் எது வேணாலும் போடலாம். பட் நான் எப்போயுமே வந்து மார்னிங் நேரத்தில் சன்ஸ்க்ரீன் ஒரு வேளை ஸ்டிக்கியாக ஃபீல் பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் நான் ஜஸ்ட் ஒரு ஹிமாலயாவோட பேபி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். அதையும் தாண்டி நான் வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். சப்போஸ் ஃபங்க்ஷன்லாம் போகிற மாதிரி இருந்தால் அது ஈவினிங் டைம் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு சன்ஸ்க்ரீன் வந்து தேவை இருக்காது, ஜஸ்ட்டு காம்பேக்ட் பவுடர் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த டெர்மாக்கோவோட சன்ஸ்க்ரீனோடது கன்சிஸ்டன்சி. ஸோ இதுவுமே இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் டைப் ஒரு சன்ஸ்க்ரீன். இதிலெல்லாம் ஃப்ராக்ரன்ஸ் இருக்காது, எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் டைஸ் எதுவுமே இருக்காது. பேரஃபின் ஃப்ரீ, மினரல் ஆயில் ஃப்ரீ. ஸோ இங்கே காட்டியிருக்கிற எல்லா சன்ஸ்க்ரீன்ஸுமே பேரபின் ஃப்ரீ அண்ட் மினரல் ஆயில் ஆல்சோ ஃப்ரீ. ஸோ இதெல்லாம் எதுவும் இருக்காது, கலர் இருக்காது. ஸோ தாராளமாக வந்து வாங்க. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன்ஸ் தான் இல்லை, நம்ம ஷார்ட்ஸில் வந்து இன்னும் நிறைய நல்ல சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து நான் காட்டியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு உங்களோட ஸ்கின் டைப் எதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் அதிலே வந்து நீங்கள் பயப்படாமல் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா சன்ஸ்க்ரீனுமே நீங்கள் போட்டாலும் டார்க்காக தெரியாது, கிரேஷாக ஆகாது, ஸ்கின்னை டார்க் பண்ணாது. இந்த மாதிரி ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன். இது போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் லைட்டாக பிரைட் ஆகும் நல்லாவே. அதை நீங்கள் வந்து விசிபிளாக யூஸ் பண்ணும்போது பார்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய்.